ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், யூஜிடிஆர்பி மேக்ஸ் ப்ரிப்பரேஷன் வீடியோவில் யூனிட் 5 அல்ஜிப்ரிக் ஸ்ட்ரக்சர்ஸ் பார்த்துட்டு இருக்கோம். இது வரைக்கும் நம்ம என்ன பார்த்துருக்கோம்னா வீடியோவில் குரூப்ஸ் பார்த்துருக்கோம், சப் குரூப்ஸ் பார்த்துருக்கோம், கோசெட், நார்மல், சப் குரூப், கோஷன் குரூப்ஸ் இது எல்லாமே பார்த்துருக்கோம். இதுக்கு முன்னாடி வீடியோவில் நான் உங்களுக்கு இதெல்லாம் அப்லோட் பண்ணியிருக்கேன். பார்க்கல அப்படின்னா பார்த்துக்கோங்க. ஏன்னா இந்த ஹோமோமார்ஃபிசம் அப்படிங்கிற டாபிக் இன்றைக்கி பார்க்க போகிறோம். இதை வந்துட்டு நம்ம முன்னாடி பார்த்துருக்கிற டாபிக்ஸோட கண்டினியூஷன். அப்போ நீங்கள் அதெல்லாம் பார்த்துருந்தீங்க அப்படின்னா இந்த ஹோமோமார்ஃபிசம் அப்படிங்கிற டாபிக் உங்களுக்கு இன்னும் கொஞ்சம் ஈஸியாக அண்டர்ஸ்டாண்ட் ஆகும். ஸோ ஹோமோமார்ஃபிசம் அப்படிங்கிறதோட டெஃபினிஷன் என்னென்னா, let G and H be two groups of function G belongs to H. ஜிங்கிறதுலேருந்து ஹெச்க்கு மேப் ஆகும். இங்கே கொடுத்துருக்கு இல்லைங்களா, ஜிங்கிறது ஒரு குரூப்பு, ஹெச்ங்கிறது இன்னொரு குரூப், மேபி சப் குரூப் ஆஃப் ஜின்னு கூட நம்ம எடுத்துக்கலாம். இங்கே இருக்கிற எல்லா எலமெண்ட்டும் என்ன இருக்கணும் அப்படின்னா இந்த ஹெச்ங்கிறதுக்கு மேப் ஆகிருக்கும். என்ன ஃபார்மேட்டில்? மல்டிப்ளிகேட்டிவ், அண்டர் மல்டிப்ளிகேட்டிவ் ஆப்ரேஷனில் எஃப் ஆஃப் ஏபி இஸ் ஈக்குவல் டு எஃப் ஆஃப் ஏ இன்டூ எஃப் ஆஃப் ஏ, வேர் ஏ அண்ட் பி பிலாங்ஸ் டு ஹெச். இது அடிஷன். அண்டர் அடிஷன்னா எப்படி இருக்கணும்? எஃப் ஆஃப் ஏ ப்ளஸ் பி ஈக்குவல் டு எஃப் ஆஃப் ஏ ப்ளஸ் எஃப் ஆஃப் பி, வேர் ஏ கமா பி பிலாங்ஸ் டு ஜி. சரிங்களா? இப்போ உங்களுக்கு எக்ஸாம்பிள் நான் கொடுத்துருக்கேன் பாருங்கள். இப்போ எஃப் ஆஃப் எக்ஸுங்கிற ஃபங்க்ஷனை 2xன்னு எடுத்துருக்கோன்னு வைங்க. எக்ஸை வந்து நான் ஏ ப்ளஸ் பின்னு எடுத்திருக்கேன். அப்போ எஃப் ஆஃப் ஏபி ஈக்குவல் டு 2 இன்டூ ஏபி ஈக்குவல் டு 2a ப்ளஸ் 2b அப்படின்னு நம்மளுக்கு ப்ரூவ் ஆகும். 2aங்கிறது எஃப் ஆஃப் ஏ, 2b அப்படிங்கிறது எஃப் ஆஃப் பி. இந்த மாதிரி நம்மளுக்கு ப்ரூவ் ஆச்சு, இந்த மாதிரி மேப்பிங் நடந்தது அப்படின்னா அதை ஹோமோமார்ஃபிசம் அப்படின்னு சொல்லுவோம். இப்போ அதே இங்கே எக்ஸாம்பிள் பாருங்கள். எஃப் ஆஃப் எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு எக்ஸ் ப்ளஸ் ஒன்னு கொடுத்துருக்காங்களா. அப்போ எஃப் ஆஃப் ஏபி வந்து நம்ம எழுதும்போது எப்படி எழுதுவோம்? ஏபி ப்ளஸ் ஒன், எக்ஸுக்கு பதில் ஏ ப்ளஸ் பி கொடுத்தோன்னா ஏ ப்ளஸ் பி ப்ளஸ் ஒன் அப்படின்னு சொல்லிட்டு எழுதுவோம். இப்போ இதில் எஃப் ஆஃப் ஏ வந்து என்னென்னா ஏ ப்ளஸ் ஒன்று, எஃப் ஆஃப் பி வந்து என்னென்னா பி ப்ளஸ் ஒன்று. இப்போ இந்த ரெண்டையும் ஆட் பண்ணி பாருங்கள். எஃப் ஆஃப் ஏ ப்ளஸ் எஃப் ஆஃப் பி பண்ணோன்னா ஏ ப்ளஸ் பி ப்ளஸ் டூ. ஆனால் எஃப் ஆஃப் ஏபி வந்து என்ன இருக்குது? ஏ ப்ளஸ் பி ப்ளஸ் ஒன்னுன்னு இருக்குது. ரெண்டுமே ஈக்குவலாக இல்லை, நாட் ஈக்குவல். இதை வந்து நம்மளால் மேப்பிங் பண்ண முடியாது. அப்போ இட் இஸ் நாட் அ ஹோமோமார்ஃபிசம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம கன்க்ளூட் பண்ணலாம். சரிங்களா? இப்போ ஹோமோமார்ஃபிசம் அப்படிங்கிறது என்னென்னு ஓரளவுக்கு உங்களுக்கு அண்டர்ஸ்டாண்ட் ஆகியிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். ஹோமோமார்ஃபிசம்னா என்ன? இது வந்து ப்ரீ இமேஜ், ஃபஸ்ட்டு கொடுத்துருக்கிறது ப்ரீ இமேஜ். இது வந்து என்னென்னா இமேஜ். ப்ரீ இமேஜில் நம்ம ஒரு வேல்யூ கொடுத்தோம் அப்படின்னா அதுக்கு அவுட்புட் கிடைக்கணும், இமேஜில் அவுட்புட் கிடைக்கணும். இன்னும் ஈஸியாக சொல்லலாம்னா, ஒரு இன்புட் கொடுத்தோம் அப்படின்னா அதுக்கு ஒரு அவுட்புட் இருக்கணும். அந்த அவுட்புட் வந்து கொடுத்துருக்கிற கண்டிஷன்ஸை சாட்டிஸ்ஃபை பண்ணணும். அப்படி இருந்தது அப்படின்னா அதை ஹோமோமார்ஃபிசம் அப்படின்னு சொல்லி சொல்லுவோம். இப்போ ப்ராப்பர்ட்டிஸ் ஆஃப் ஹோமோமார்ஃபிசம் பார்க்கலாம். இன்வர்ஸில் எப்படி நம்மளுக்கு ஹோமோமார்ஃபிசமோட ப்ராப்பர்ட்டி இருக்கும் அப்படின்னா, எஃப் ஆஃப் ஏ இன்வர்ஸ் இஸ் ஈக்குவல் டு எஃப் ஆஃப் ஏ த ஹோல் இன்வர்ஸ். அதாவது இன்வர்ஸ் ப்ராப்பர்ட்டி சாட்டிஸ்ஃபை பண்ணும், ஐடென்டிட்டி ப்ராப்பர்ட்டியும் சாட்டிஸ்ஃபை பண்ணும். எஃப் ஆஃப் இ இஸ் ஈக்குவல் டு இ அப்படின்னு சொல்லி நம்ம எழுதலாம். அடுத்தது பார்த்திங்கன்னா, ஆர்டர் ஆஃப் இமேஜ் டிவைட்ஸ் ஆர்டர் ஆஃப் எலமெண்ட். அந்த இமேஜுங்கிறது இது தாங்க இமேஜ். அப்போ இமேஜோட ஆர்டரும் அதில் இருக்கிற எலமெண்ட்டோட ஆர்டரை டிவைட் பண்ணும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஆர்டர்னால் நம்ம ஆல்ரெடி பார்த்துருக்கோம், நம்பர் ஆஃப் எலமெண்ட்ஸ் கன்சிஸ்ட், எவ்வளோ எலமெண்ட் அதுக்குள்ளே இருக்கோ அதுதான் ஆர்டர் அப்படின்னு சொல்லுவோம். இமேஜ் ஆஃப் சப் குரூப் இஸ் சப் குரூப். இந்த இமேஜில் இருக்கிற சப் குரூப் தான். அதே மாதிரி ப்ரீ இமேஜ் ஆஃப் சப் குரூப் இஸ் அ சப் குரூப். இந்த ப்ரீ இமேஜ்குள்ளே இருக்கிற சப் குரூப் தான். சப் குரூப் எப்படி சாட்டிஸ்ஃபை பண்ணணும், சப் குரூப்பை சாட்டிஸ்ஃபை பண்ணுறதுக்கான கண்டிஷன் என்ன அப்படிங்கிறதும் நம்ம ப்ரீவியஸ் வீடியோவில் அப்லோட் பண்ணியிருக்கோம், செக் பண்ணி பாருங்கள். அடுத்தது வந்து பார்த்தோம் அப்படின்னா, இப்போ மேப்பிங் ஆகும் அப்படின்னு சொல்லியிருக்கோம் இல்லைங்களா, மேப்பிங் ஆகும் ஹோமோமார்ஃபிசம். இப்போ இந்த ஹோமோமார்ஃபிசமே எல்லா எலமெண்ட்டும் ஐடென்டிட்டியில் மேப் ஆச்சுன்னு வச்சுக்கோங்க. இங்கே எக்ஸாம்பிள் நான் 0 வந்து ஐடென்டிட்டின்னு எடுத்திருக்கேன். ஓகேங்களா? இப்போ எல்லா எலமெண்ட் எல்லா மேப்பிங்கும் 0 அப்படிங்கிற ஐடென்டிட்டியை போய் மேப் பண்ணுச்சு அப்படின்னா அதை வந்து நம்ம கர்னல் அப்படின்னு சொல்லுவோம். அதுக்காக எல்லா இடத்துலையும் 0 மட்டும் தான் ஐடென்டிட்டி, ஆனால் இல்லை, ஐடென்டிட்டி இஸ் யூனிக். ஒரு செட்டுக்கு ஒரு ஐடென்டிட்டி இருக்கும். இப்போ ஒரு வேளை இங்கே 0வாக இருந்தது அப்படின்னா நான் உங்களுக்கு ஒரு எக்ஸாம்பிளுக்காக இதை காமிச்சிருக்கேன். ஓகேங்களா? இப்போ கர்னல் அப்படிங்கிறது என்ன? நம்மளுக்கு ஆல் எலமெண்ட்ஸ் மேப்டு டு ஐடென்டிட்டி. எல்லா எலமெண்ட்டும் ஐடென்டிட்டிக்கு மேப்பிங் ஆச்சு அப்படின்னா அதை கர்னல் அப்படின்னு சொல்லி நம்ம சொல்லுவோம். இதை எப்படி டிஃபைன் பண்ணுவோம்னா, கர்னல் ஆஃப் எஃப், KER போட்டு F போடுவோம். கர்னல் ஆஃப் F is equal to A belongs to G such that F of A is equal to E identity. ஓகேங்களா? அடுத்தது என்னென்னா, இதில் ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான ரிசல்ட்டு, கர்னல் ஆஃப் ஹோமோமார்ஃபிசம் இஸ் ஆல்வேஸ் நார்மல் சப் குரூப். ஓகேங்களா? ஏன்னா ஐடென்டிட்டி எலமெண்ட் வந்து நம்மளுக்கு நார்மல் சப் குரூப் ஃபார்ம் ஆகும் அப்படின்னு நம்ம கண்டிஷன் ஆல்ரெடி நார்மல் சப் குரூப் ப்ராக்டிஸ் பண்ணும்போதே பார்த்துருக்கோம் இல்லைங்களா?
ஐடென்டிட்டி அண்டு ஜி ஆர் ஆல்வேஸ் அ நார்மல் சப்குரூப். நார்மல் சப்குரூப்போட கண்டிஷனே சொல்லியிருக்கோம். அப்போ இங்கே கர்னலில் என்னாகும், எல்லாமே ஐடென்டிட்டியில் தான் மேப் ஆகும். அப்போ கண்டிப்பாக இது என்ன தான், நார்மல் சப்குரூப். கர்னல் ஆஃப் ஹோமோமார்ஃபிசம் இஸ் ஆல்வேஸ் அ நார்மல் சப்குரூப். இமேஜ் இஸ் ஆல்வேஸ் அ சப்குரூப் ஆஃப் ஹெச். இமேஜ் இஸ் ஆல்வேஸ் அ சப்குரூப் ஆஃப் ஹெச். இங்கே என்னென்னலாம் மேப்பிங் நடக்குதோ அதோட இமேஜ் வந்து என்னது, ஹெச்சோட சப்குரூப் அப்படின்னு சொல்லி சொல்கிறோம். ஓகேங்களா. அடுத்தது டைப்ஸ் ஆஃப் ஹோமோமார்ஃபிசம். ஹோமோமார்ஃபிசம்ல என்னென்ன டைப் இருக்குது. 1 to 1 ஒரு ஃபங்க்ஷன் 1 to 1 இருந்ததுன்னா 1 to 1 அப்படின்னா எப்படி சொல்லுவோம்னா, எவ்ரி ப்ரீ இமேஜ் ஹேஸ் அ இமேஜ். எல்லா ப்ரீ இமேஜ்க்கும் இமேஜ் இருந்ததுன்னா அது 1 to 1. அப்போ இது 1 to 1 ஆமாம் 1 to 1. ஆன் டூ அப்படின்னா எபிமார்ஃபிசம் சொல்லுவோம். ஆன் டூ கண்டிஷன்னா என்னென்னா, எவ்ரி இமேஜ் ஹேஸ் அ ப்ரீ இமேஜ். இங்கே எவ்ரி இமேஜ்க்கு ப்ரீ இமேஜ் இருக்கா, இல்லை. அப்போ இட் இஸ் நாட் ஆன் டூ. ஓகேங்களா. 1 to 1ங்கிற கண்டிஷனுக்கு இன்னொரு பேர் என்னது, மோனோமார்ஃபிசம். ஆன் டூ கண்டிஷன் என்னன்னு சொல்லுவோம்னா எபிமார்ஃபிசம். ஒரு ஒரு மேப்பிங் வந்து, ஒரு ஃபங்க்ஷன் வந்து இந்த 2 கண்டிஷனும் சாட்டிஸ்ஃபை பண்ணுச்சுன்னு எக்ஸாம்பிள் இது சொல்லலாங்களா. 1 to 1 எவ்ரி ப்ரீ இமேஜ் ஹேஸ் அ இமேஜ், எவ்ரி இமேஜ் ஹேஸ் அ ப்ரீ இமேஜ். இந்த மாதிரி 1 to 1 அண்ட் ஆன் டூ 2 ஃபங்க்ஷனையும் 2 கண்டிஷனையும் சாட்டிஸ்ஃபை பண்ணியிருந்ததுன்னா அதுதான் ஐசோமார்ஃபிசம் அப்படின்னு சொல்கிறோம். ஐசோமார்ஃபிசம் பற்றி நம்ம இன்னும் 3 தியரம் வந்து ஃபண்டமெண்டல் பேசிக் தியரம்ஸ் இருக்குது ஐசோமார்ஃபிசம் பேஸ் பண்ணது. அது வந்து நம்ம இதே வீடியோவில் பார்க்கலாம் பின்னாடி. அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா ஐசோமார்ஃபிசம் ஃபார்ம் அ குரூப் இட் செல்ஃப். இந்த ஐசோமார்ஃபிசம் வந்து என்ன பண்ணுவோம், குரூப்பாக ஃபார்ம் பண்ணுச்சு அப்படின்னா அதை நம்ம என்ன சொல்லுவோம்னா ஆட்டோமார்ஃபிசம் அப்படின்னு சொல்லி சொல்லுவோம். ஓகேங்களா. இது ஒரு இம்பார்ட்டண்ட்டான ரிசல்ட்டு. K is equal to x belongs to G such that f of x is equal to E dash. E dash is also a identity element. Is called the kernel of homomorphism. ஓகேங்களா. இது கர்னல் ஆஃப் ஹோமோமார்ஃபிசம் சொல்லும்போதே சொல்லியிருக்கேன். அதே தான் இங்கே வந்துட்டு நம்ம எலமெண்ட் மட்டும் மாற்றி கொடுத்துருக்கேன். அங்கே ஏன்னு கொடுத்துருந்தேன், இங்கே எக்ஸ்ன்னு கொடுத்துருக்கேன். இது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான ரிசல்ட்டு. இந்த மாதிரி கண்டிஷன்ஸ் எல்லாமே, டெஃபினிஷன்ஸ் கண்டிஷன்ஸ் எல்லாமே நம்மளுக்கு கொஞ்சம் ஸ்க்ராட்ச்லேருந்தே நம்ம தெளிவாக பார்த்துட்டோம் அப்படின்னா அவங்க எப்படி கொஷின் கேட்டாலும் நம்ம கொஞ்சம் ஈஸியாக அண்டர்ஸ்டாண்ட் பண்ணி எழுதுறதுக்கு ஈஸியாக இருக்கும். சரிங்களா. இப்போ அடுத்தது வந்து நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா ஆட்டோமார்ஃபிசம். ஆட்டோமார்ஃபிசம்னா என்ன சொன்னேன், ஐசோமார்ஃபிசம் ஃபார்ம் அ குரூப் இட் செல்ஃப். அதாவது எஃப் ஆஃப் எக்ஸுக்கு 1ன்னு நான் கொடுத்தேன்னா மேப்பிங் 1க்கு தான் மேப் ஆகும். 2ங்கிற வேல்யூ கொடுத்தா 2 தான் மேப் ஆகும். 3ங்கிற மேப்பிங் கொடுத்தா 3 தான் மேப் ஆகும். சரிங்களா. ஜி டு ஜி, குரூப் டு குரூப் வந்து மேப்பிங் ஆச்சு அப்படின்னா அதுதான் என்னன்னு சொல்லுவோம், ஆட்டோமார்ஃபிசம் அப்படின்னு சொல்லுவோம். இதோட டெஃபினிஷன் பார்த்தீங்கன்னா, an automorphism is a bijective homomorphism of a group onto itself. An automorphism is a bijective. இது என்னது, பைஜெக்டிவ். பைஜெக்டிவ்னா 1 to 1 on to ரெண்டுமே வந்து நம்மளுக்கு சாட்டிஸ்ஃபை பண்ணால் பைஜெக்டிவ். அதுக்கு இன்னொரு பேர் நம்ம என்னென்னு பார்த்தோம், ஐசோமார்ஃபிசம் சொன்னோம் இல்லைங்களா. அப்போ ஒரு ஹோமோமார்ஃபிசமில் ஐசோமார்ஃபிசம் சாட்டிஸ்ஃபை பண்ணுச்சுன்னா அதுதான் என்னது, ஆட்டோமார்ஃபிசம். ஓகேங்களா. அடுத்தது வந்து பார்த்தோம் அப்படின்னா ஃபர்ஸ்ட் ஐசோமார்ஃபிக் தியரம். இது வரைக்கும் நம்ம பார்த்தது எல்லாமே டைப்ஸ் ஆஃப் ஹோமோமார்ஃபிசம். ஹோமோமார்ஃபிசமோட டைப் பார்த்தோம். என்னென்ன பார்த்தோம், எபிமார்ஃபிசம், மோனோமார்ஃபிசம், ஐசோமார்ஃபிசம், ஆட்டோமார்ஃபிசம். இப்போ இந்த ஐசோமார்ஃபிசம் அப்படிங்கிறது இதில் ஹீரோ அப்படின்னு நினச்சிக்கலாம். ஏன்னா ஐசோமார்ஃபிசம் வச்சு தான் நம்ம 3 தியரம், ரொம்ப பேசிக்கான தியரம்ஸ் வந்து நம்ம சால்வ் பண்ணுவோம். இப்போ ஃபஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டு ஐசோமார்ஃபிக் தியரம். சரிங்களா. இஃப் ஃபங்க்ஷன் எப்படி டிஃபைன் பண்ணியிருக்காங்க, G to H இஸ் அ ஹோமோமார்ஃபிசம். இது வந்து ஒரு ஹோமோமார்ஃபிசமாக இருந்தது அப்படின்னா தென் கர்னல் ஆஃப் F இஸ் அ நார்மல் சப்குரூப் ஆஃப் G. ஆல்ரெடி நம்ம சொன்னோம் இல்லைங்களா, கர்னல் ஆஃப் எஃப்ல என்ன இருக்கும், ஐடென்டிட்டி எலமெண்ட் தான் இருக்கும். அப்போ கர்னல் ஆஃப் எஃப்ங்கிறது நார்மல் சப்குரூப் ஆஃப் ஜிங்கிறது நம்ம இப்போ தான் பார்த்தோம். இது எப்படி இருக்கும் அப்படின்னா, ஜி டிவைட்ஸ் அ நார்மல் சப்குரூப் அப்படின்னா அது என்னது, கோஷன் குரூப். ஜி டிவைட்ஸ் அ கர்னல் ஆஃப் எஃப். கர்னல் ஆஃப் எஃப்ங்கிறது தான் நார்மல் சப் குரூப். அப்போ ஜி டிவைட்ஸ் கர்னல் ஆஃப் எஃப்பாக இருந்தால் இஸ் ஐசோமார்ஃபம் டு இமேஜ் ஆஃப் எஃப். அந்த ஃபங்க்ஷனோட இமேஜ்க்கு வந்து நம்மளுக்கு மேப்பிங் ஆகும் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. இது ரொம்பவுமே ஒரு ஈஸியான தியரம் தான். உங்களுக்கு எக்ஸாம்பிள் நான் சொல்கிறேன் பாருங்கள், உங்களுக்கு புரியும். இப்போ அதே தான் ஃபங்க்ஷன் ஜி டு ஹெச் கொடுத்துருக்காங்களா. இங்கே ஃபங்க்ஷன் வந்து நம்ம என்ன எடுத்துக்கலாம், இன்டீஜர் டு 3 into 3 times of the integers, அதாவது மாடுலோ 3 அப்படிங்கிறது எடுத்துக்கலாம். சரிங்களா. இன்டீஜர் டு மாடுலோ 3. மாடுலோ 3னா நம்மளுக்கு என்னென்ன வரும், 0 1 2ங்கிறது வரும். அப்போ இன்டீஜர்ஸில் இருக்கிற எலமெண்ட்ஸ்லாம் நான் எழுதியிருக்கேன். 0 1 2 3 4 5 6 வரைக்கும் எடுத்திருக்கேன். இது வரைக்கும் வேணால் நம்ம எடுத்துக்கலாம். அப்போ 2 மேப்பிங் எங்கே ஆகும்னு சொல்லியிருக்காங்க நம்மளுக்கு,
இது மாடுலோ 3. மாடுலோ 3ல என்ன நம்பர் வரும்? 0 1 2 0 1 2 0 1 2 அப்படின்னு ரிப்பீட் ஆகிட்டே இருக்கும். அப்போ 0 to 0 மேப்பிங் ஆகும், 1 to 1 மேப்பிங் ஆகும், 2 to 1 2 to 2 வந்து மேப்பிங் ஆகும், 3லேருந்து 0க்கு மேப்பிங் ஆகும், 4லேருந்து 1க்கு மேப்பிங் ஆகும், 5 to 2க்கு மேப்பிங் ஆகும், 6 to 0க்கு மேப்பிங் ஆகும். சரிங்களா? இப்போ கர்னல் அப்படின்னா நம்மளுக்கு என்னன்னு தெரியும்? ஐடென்டிட்டி எலமெண்ட்டில் மேப்பிங் ஆகிருக்கணும், அதுதான் கர்னல்னு தெரியுமா? இப்போ இங்கே நம்ம ஐடென்டிட்டியை வந்து 0ன்னு எடுத்துக்கலாம். சரிங்களா? ஏன் அப்பையும் 0 சொன்னீங்க, இப்பயும் 0 சொல்கிறீங்க? அப்போ ஐடென்டிட்டி எப்போவுமே 0 தானான்னு கேட்டால் ஒன்றுக்கும் ஐடென்டிட்டி மாறும். இப்போ இதுக்கு வந்து நான் 0 அப்படிங்கிறத நான் எடுத்துக்கிறேன். சரிங்களா? இப்போ கர்னல் எங்கெல்லாம் 0 மேப்பிங் ஆகிருக்கு? 0ல், 3ல், 6ல், அடுத்தது எங்கே மேப்பிங் ஆகும்? 9ல். அப்போ இதெல்லாமே என்னன்னு சொல்லலாம்? மல்டிபிள் ஆஃப் 3ன்னு சொல்லலாமா? இன்டீஜர் கூட 3யை மல்டிபிள் பண்ணோன்னா அங்கெல்லாம் கர்னல் நம்மளுக்கு மேப்பிங் ஆகிருக்கும் அப்படின்னு சொல்லலாமா? அப்போ இந்த கோஷன் குரூப் நான் எப்படி எழுதிக்கிறேன்? Z டிவைடட் பை மல்டிபிள் ஆஃப் 3, இன்டீஜர் டிவைடட் பை 3 இன்ட்டு Z, இன்டீஜர் டிவைடட் பை 3 இன்ட்டு Z. இந்த இன்டீஜர் வந்துட்டு என்னதுங்க? குரூப்பு. 3 இன்ட்டு Z அப்படிங்கிறது வந்து நார்மல் சப்குரூப். நார்மல் சப்குரூப் அப்படிங்கிறது நம்ம ஆல்ரெடி ப்ரீவியஸ் வீடியோவில் சால்வ் பண்ணியிருக்கோம். 2Z 3Z எல்லாமே நார்மல் சப்குரூப்புங்கிற கண்டிஷனுக்கு சாட்டிஸ்ஃபை ஆகும். அப்போ ஒரு குரூப்பு டிவைட்ஸ் நார்மல் சப்குரூப்னா அது கோஷன் குரூப். ஓகேவா? அப்போ இன்டீஜர் டிவைடட் பை இது வந்து இன்டீஜரும் டிவைடட் பை 3 இன்ட்டு இன்டீஜர் நம்ம சால்வ் பண்ணும்போது இதோட லெஃப்ட் கோசட்டில் எடுத்தோம் அப்படின்னா என்ன வரும்னா பாசிபிள் அவுட்கம் 0 1 2. இங்கே இசட் அப்படியே நீங்கள் சப்ஸ்டியூட் பண்ணி பாருங்கள். 0 0 0 0ன்ட்டு 0 + 3 சாரி 0 + 0 0 0 1 + 0 1 2 + 0 2 அப்படின்னு கிடைக்கும். அப்போ இது வந்துட்டு என்னது? மாடுலோ ஆஃப் இசட். அப்போ என்ன கிடச்சிச்சு அப்படின்னா இதில் வந்து நம்ம என்ன தெரிஞ்சுக்கலாம் அப்படின்னா இன்டீஜர் டிவைட்ஸ் அதோட சப்குரூப், குரூப்பு டிவைட்ஸ் அதோட நார்மல் சப்குரூப் இஸ் ஐசோமார்பிக் டு அதோட எலமெண்ட் இமேஜ், அதோட இமேஜ் இதோட இமேஜ்க்கு என்னாகும்? ஐசோமார்பிக்காக இருக்கும் அப்படிங்கிறாங்க. இதே தான் இங்கே கொடுத்துருக்கோம். குரூப்பு டிவைடட் பை இந்த நார்மல் சப்குரூப் இங்கே என்னது? கர்னல். சரிங்களா? குரூப்பு டிவைடட் பை கர்னல் ஆஃப் எஃப். இது வந்து ஐசோமார்பிக் டு த இமேஜ் ஆஃப் திஸ் ஃபங்க்ஷன். இந்த ஃபங்க்ஷனோட இமேஜுக்கு ஐசோமார்பிக்காக இருக்கும். இதுதான் ஃபஸ்ட்டு ஐசோமார்பிக் தியரம். ஓகேங்களா? குரூப் டிவைட்ஸ் கர்னல் ஆஃப் எஃப் ஐசோமார்பிக் டு இமேஜ் ஆஃப் எஃப். ஓகேவா? ஸோ அப்படியே வந்து பார்த்தோம் அப்படின்னா அடுத்தது இதில் இருக்க ஒரு சின்ன ரிசல்ட் மட்டும் நம்ம பார்த்துக்கலாம். இஃப் எஃப்ங்கிற ஃபங்க்ஷன் ஜி டென்ஸ் டு ஹெச் இஸ் ஐசோமார்பிசம் தென் கர்னல் ஆஃப் எஃப் இஸ் அ நார்மல் சப்குரூப் ஆஃப் ஜி. கர்னல் ஆஃப் எஃப்ங்கிறது நார்மல் சப்குரூப் சொல்லியிருந்தோம். ஸோ ஜி டிவைட்ஸ் கர்னல் ஆஃப் எஃப் இஸ் அ கோஷன் குரூப். இது வந்து கோஷன் குரூப்புங்கிறதும் நான் உங்களுக்கு ஆல்ரெடி சொல்லியிருக்கேன். அடுத்தது ஃபர்ஸ்ட் ஐசோமார்பிக் தியரம் வந்து என்னது? ஜி டிவைட்ஸ் கர்னல் ஆஃப் எஃப் இஸ் ஐசோமார்பிக் டு இமேஜ் ஆஃப் திஸ் ஃபங்க்ஷன். ஓகேங்களா? இப்போ அடுத்தது வந்து பார்த்தோம் அப்படின்னா இது கண்டினியூஸாக பார்த்தோம் அப்படின்னா நம்மளுக்கு ஒன்றும் கோரிலேட் பண்ணி படிக்கிறதுக்கு ஈஸியாக இருக்கும். அதனால தான் நான் எல்லாத்தையும் மொத்தமாக உங்களுக்கு சொல்கிறேன். இப்போ செகண்ட் ஐசோமார்பிக் தியரம் வந்து என்னென்னா இதில் வந்து நம்ம என்ன எடுத்தோம்? குரூப்பு கர்னல் ஆஃப் ஃபங்க்ஷன் எடுத்தோம். குரூப்பு நார்மல் சப் குரூப்பு எடுத்தோமா? இங்கேயும் வந்து என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா ஜின்னு ஒரு குரூப்பில் ஏ அப்படிங்கிற ஒரு சப் குரூப் எடுத்துக்க போகிறோம், என்னங்கிற நார்மல் சப் குரூப் எடுத்துக்க போகிறோம். ஓகேங்களா? ஜிங்கிற குரூப்பில் ஏங்கிற சப் குரூப்பும் என்னங்கிற நார்மல் சப் குரூப்பும் எடுத்துக்க போகிறோம். இப்போ இது ரெண்டையும் கம்பைன் பண்ணோன்னா நம்மளுக்கு எப்படி இருக்குன்னா ஏஎன் சச் தட் ஏ பிலாங்ஸ் டு ஏ அண்ட் என் பிலாங்ஸ் டு என். ஓகேவா? இப்போ ஏங்கிற சப் குரூப்பில் 1 2 3 4 இருக்குதுன்னு வச்சுக்கோங்க. என்னங்கிற சப் குரூப் என்னங்கிற நார்மல் சப் குரூப்பில் 3 4 5 6ன்னு இருக்குங்க. இப்போ இது ரெண்டையும் நான் இன்டர்செக்ட் பண்ணேன்னா எனக்கு என்ன கிடைக்கும்? 3, 4. இது ரெண்டும் இன்டர்செக்ஷன் எடுக்கும்போது என்ன கிடைக்குது? 3, 4. இந்த 3, 4 வந்து எதை டிவைட் பண்ணுது? இந்த ஏங்கிற சப் குரூப்பை டிவைட் பண்ணுதா? இப்போ இதுதான் வந்து என்ன அப்படின்னா நம்மளுக்கு இதில் A divides A intersection N is isomorphic to AN divides N. ஓகேங்களா? ஏஎன்னை கம்பைன் பண்ணோம் அப்படின்னா அது என்னால் டிவைட் ஆகும் அந்த ஆர்டர். அப்போ ஏ டிவைடட் பை ஏ இன்டர்செக்ஷன் என்னங்கிறது ஒரு கோஷன் குரூப். இது சப் குரூப்லேருந்து இதோட எலமெண்ட்டை டிவைட் பண்ணுச்சுன்னா இது வந்து ஒரு கோஷன் குரூப்பு, இது வந்து ஒரு கோஷன் குரூப். ஏஎன்னுங்கிற குரூப்லேருந்து என்னங்கிற நார்மல் சப் குரூப்பை டிவைட் பண்ணுச்சுன்னா இது ஒரு கோஷன் குரூப். ஓகேங்களா? இது சும்மா சிம்பிளாக நம்ம எப்படி சொல்லலாம் அப்படின்னா ஆக்சுவலி யூஸஸ் த ஃபஸ்ட்டு ஐசோமார்பிக் தியரம் தான் நம்ம யூஸ் பண்ணுறோம். இந்த ஏ இன்டர்செக்ஷன் என்ன இருக்குது இல்லைங்களா, இதை கர்னல் ஆஃப் எஃப்னு எடுத்துக்கணும். இந்த ஏஎன் டிவைட்ஸ் என்னன்னு இருக்கு இல்லைங்களா, இதை இமேஜ் ஆஃப் எஃப்னு சொல்லி நம்ம எடுத்துக்கணும்.
புரியுதுங்களா? ஏங்கிறது இப்போ ஒரு சப்குரூப். இந்த சப்குரூப்பில் இருக்கக்கூடிய கர்னல் இது. இது அதோட இமேஜ். ஸோ ஃபஸ்ட்டு தியரமில் நம்ம என்ன சால்வ் பண்ணோம்? குரூப்பு டிவைடட் பை கர்னல் ஆஃப் குரூப் இஸ் ஐசோமார்பிக் டு இமேஜ். அதே மாதிரி இங்கே தான் ஏங்கிற சப்குரூப்லேருந்து ஒரு கர்னல் எடுத்தோம்னா அது ஐசோமார்பிக் டு த ஏஎன் பை என் அப்படிங்கிற இமேஜை நம்மளுக்கு மேப்பிங் நடக்கும் அப்படின்னு சொல்கிறோம். இதில் ஏ வந்து சப்குரூப்பு, என்னங்கிறது நார்மல் சப்குரூப், ஏஎன் டுகெதர் ஃபார்ம் அ சப்குரூப். அடுத்தது ஏ இன்டர்செக்ஷன் என் இஸ் அ நார்மல் சப்குரூப். ஓகேங்களா? அதனால தான் நான் இதை என்னென்னு எடுத்திருக்கேன், ஏ இன்டர்செக்ஷன் என்ன கர்னல் எஃப்னு நம்ம கன்சிடர் பண்ணிக்கலாம். இது ரெண்டும் கிட்டத்தட்ட சிமிலராக தான் இருக்கும். அதனால தான் நான் உங்களுக்கு பக்கத்தில் எழுதி காமிக்கிறேன். ஜிங்கிற குரூப்லேருந்து கர்னல் ஆஃப் எஃப் இஸ் ஐசோமார்பிக் டு இமேஜ் ஆஃப் எஃப். A divides the A intersection n is isomorphic to AN divides n. இதை மனப்பாடமாவது பண்ணிக்கோங்க, ரொம்பவுமே இம்பார்ட்டண்ட்டான ரிசல்ட்டு. இதிலிருந்து டெரைவ் ஆகிறது தான் தேர்ட் ஐசோமார்பிக் தியரம். சரிங்களா? தேர்ட் ஐசோமார்பிக் தியரம் என்னென்னா அப்படியே சுற்றி போட்டிருக்கேன், உங்களுக்கு கன்ஃபியூஸ் ஆகும்னு நினைக்கிறேன். இப்போ ஜின்னு ஒரு குரூப் இருக்குங்களா? இந்த ஜிங்கிற குரூப்லேருந்து ஒரு நார்மல் சப் குரூப் எடுத்துக்கிறோம். ஜியிலேருந்து நார்மல் சப் குரூப். அப்போ என்ன பண்ணுவோம்? ஜி டிவைட்ஸ் என்ன நம்மளுக்கு தெரியும், இது வந்துட்டு ஒரு நார்மல் சப் குரூப். ஜி டிவைட்ஸ் என்ன அப்படின்னா இந்த நார்மல் சப் குரூப் டிவைட் ஆச்சு அப்படின்னா இது வந்து ஒரு கோஷன்ட் குரூப். ஓகேவா? ஜியிலேருந்து என்னங்கிற ஒரு நார்மல் சப் குரூப் எடுத்துக்கிறோம். இதிலேருந்து ஃபார்ம் ஆகிறத கோஷன்ட் குரூப். ஏன்னா நார்மல் சப் குரூப்லேருந்து நம்ம கோஷன்ட் பிரிப்போம். ஓகேங்களா? இப்போ என்ன ஆகும் அப்படின்னா இந்த கோஷன் குரூப்லேருந்து கேங்கிற ஒரு சப் குரூப் எடுத்துக்கிறோம். இது ரெண்டையும் இந்த எண்ணும் கேலேருந்து நம்மளுக்கு ஒரு கோஷன் குரூப் ஃபார்ம் பண்ணுறோம். அது என்னது? கே டிவைட் என். இந்த கோஷன் குரூப்லேருந்து நியூ குரூப் நம்ம ஃபார்ம் பண்ணலாங்களா? ஆல்ரெடி நம்ம பார்த்தோம் கோஷன் குரூப் படிக்கும்போதே. நார்மல் சப் குரூப்லேருந்து கோஷன் குரூப் வரும். கோஷன் குரூப்லேருந்து ஒரு நியூ குரூப் வந்து நம்ம ஃபார்ம் பண்ணலாம். அதே கான்செப்ட் தான் இங்கேயும். ஜி அப்படிங்கிற ஒரு குரூப்லேருந்து ஒரு நார்மல் சப் குரூப் எடுத்து ஒரு கோஷன் குரூப் ஃபார்ம் பண்ணிட்டோம். கோஷன் குரூப்லேருந்து ஒரு புது குரூப் ஃபார்ம் பண்ணியிருக்கோம். அதுலேருந்து என்ன வந்துட்டு என்ன பண்ணிக்கிறோம்? திரும்ப ஒரு கோஷன் குரூப்பாக எழுதிக்கிறோம். அப்போ 2 கோஷன் குரூப் டிவைட் ஆகும்போது நம்மளுக்கு என்ன இருக்கும் அப்படின்னா இன்னொரு கோஷன் நியூ கோஷன்ட்டுக்குமே ஐசோமார்பிசமாக இருக்கும் அப்படின்னு சொல்கிறதா இந்த தேர்ட் தியரம். ஓகேங்களா? அப்போ இதை எப்படி நம்ம படிச்சுக்கலாம்? The quotient of the quotient group is isomorphic to the quotient by the large normal subgroup. ஓகேங்களா? அப்போ G divides N divides K divides N is isomorphic to G divides K. G divides K அப்படிங்கிறது என்னது? ஒரு கோஷன்ட் குரூப்பு. ஜிங்கிறது ஒரு குரூப்பு, கேங்கிறது அதுலேருந்து ஃபார்ம் பண்ண ஒரு புது குரூப்பு. அப்போ இந்த கே வந்து ஒரு நார்மல் சப் குரூப்பும் கூட தான். அப்போ ஜிக்கு இது நார்மல் சப் குரூப்பாக இருந்தது அப்படின்னா இது வந்துட்டு என்னது? ஒரு கோஷன்ட் குரூப் அப்படின்னு சொல்லி நம்ம சொல்லலாம். ஓகேங்களா? இப்போ இது உங்களுக்கு கிளியராக இருக்கும் அப்படின்னு நான் நம்புகிறேன். இதில் ஃபஸ்ட்டு தியரம், செகண்ட் தியரம், தேர்ட் தியரம் 3மே நான் கம்பேர் பண்ணி கொடுத்துருக்கேன். ஜி டிவைட் கர்னல் ஆஃப் எஃப் இஸ் ஐசோமார்பிக் டு இமேஜ் ஆஃப் எஃப். ஏ டிவைட்ஸ் ஏ இன்டர்செக்ஷன் என் இஸ் ஐசோமார்பிக் டு ஏஎன் டிவைட்ஸ் என். ஜி டிவைட்ஸ் என் டிவைட்ஸ் கே டிவைட்ஸ் என் இஸ் ஐசோமார்பிக் டு ஜி டிவைட்ஸ் கே. ஓகேங்களா? இப்போ ஏன் இந்த வீடியோ மட்டும் தான் கொஞ்சம் பெரிய வீடியோவாக நான் உங்களுக்கு ரெக்கார்ட் பண்ணியிருக்கேன். ஏன்னா இது எல்லாமே ஒன்று வந்து பார்த்திங்கன்னா இன்டர் ரிலேட்டடாக இருக்குது. ஸோ இது நீங்கள் ஒட்டுக்கா இதை ரிவைஸ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு படிக்கிறதுக்கு கொஞ்சம் ஈஸியாக இருக்கும் அப்படிங்கிற காரணத்துக்காக இதை மொத்தமாக ஃபுல்லாக வந்து நான் ஒரே வீடியோவாக நான் உங்களுக்கு இதை அப்லோட் பண்ணியிருக்கேன். இதுக்கு முன்னாடி இருக்க வீடியோவும் தெளிவாக பார்த்துக்கோங்க. கண்டிப்பாக உங்களுக்கு இந்த ஸ்க்ராட்ச்லேருந்து நம்ம டெஃபினிஷன்ஸ் படிக்கும்போது இந்த யூனிட் பேஸ் பண்ணி எந்த கொஸ்டின்ஸ் கேட்டாலும் கண்டிப்பாக நம்மளுக்கு அண்டர்ஸ்டாண்ட் பண்ண முடிஞ்சிடும். அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிட்டோம் அப்படின்னாலே நம்மளுக்கு 4 ஆப்ஷன் இருக்குங்களா? ஆப்ஷனில் கண்டிப்பாக ஏதாவது ஒன்று நம்மளுக்கு சிங்க் ஆகும். செட்டுன்னா இது இப்படி இருந்தால் தான் அது செட்டுன்னு தெரிஞ்சிச்சுன்னா அப்போ அந்த ஆப்ஷன்லேருந்து நம்ம என்ன பண்ணிக்கலாம்? ஏதாவது ஒன்று சூஸ் பண்ணிக்கலாம். இன்னும் ஒரே ஒரு டாபிக் மட்டும் தான் இந்த குரூப் தியரியில் நம்ம பார்க்கணும். கேலேஸ் தியரம் அண்டு பெர்முடேஷன் குரூப். அது மட்டும் பார்த்துட்டோம் அப்படின்னா இந்த அல்ஜிப்ரிக் ஸ்ட்ரக்சரில் குரூப் அப்படிங்கிற சாப்டர் முடிஞ்சது. அதுக்கப்புறமா ரிங்ஸ் அப்படிங்கிற சாப்டர்ஸ் வந்து பார்ப்போம். இந்த வீடியோஸ் எல்லாம் உங்களோட ப்ரிப்ரேஷனுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருந்தது அப்படின்னா கண்டிப்பாக வீடியோ லைக் பண்ணிக்கோங்க. உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் யாராவது யூஜிடிஆர்பி ப்ரிப்பேர் பண்ணிட்டு இருந்தாங்கன்னா அவங்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள். வர இன்னும் அப்கமிங் வீடியோஸில் நம்ம நிறைய எம்சிக்யூஸ் ப்ராக்டிஸ் பண்ணலாம். கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இப்போ இந்த வீடியோஸ் எல்லாம் நீங்கள் பார்த்தீங்கன்னா சாலிடாக ஒரு 1 ஹவரில் குரூப் அப்படிங்கிற இந்த சாப்டர் வந்து என்ன பண்ணிடலாம்? ஃபினிஷ் பண்ணிடலாம். ஏன்னா நம்மளுக்கு டைம் ரொம்ப கம்மியாக இருக்குது. எவ்வளோ சீக்கிரம் நம்ம ஃபினிஷ் பண்ணுறோமோ அவ்வளோ சீக்கிரம் நம்மளுக்கு ரிவைஸ் பண்ணுறதுக்கு டைம் கிடைக்கும். வேறு ஏதாவது உங்களுக்கு டவுட்ஸ் ஏதாவது இருந்தது அப்படின்னாலும் கண்டிப்பாக கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.